1 வரவேற்பு நடனம், 2 வரவேற்பு மற்றும் பொன்துகில் அணிவித்தல், 3 வாழ்த்துப்பா, 4 நடனம், 5 வாழ்த்துரை, 6 நடனம், 7 நினைவு பரிசு மற்றும் ஏழை மாணவர் நிதி, 8 ஆயரின் ஏற்புரை, 9 நன்றியுரை, 10 கேக் வழங்குதல், 11 பொது நிலையினர் பொன்னாடை அணிவித்தல் மற்றும் அன்பளிப்பு கொடுத்தல். வரவேற்பு நடனம் ஆட எம் மண்ணின் இளையோர் சார்பாக இளையவள் கிறிஸ்டியை அன்போடு அழைக்கின்றோம். ஹலோ. என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது, என் மீட்பரா இறைவனை நினைந்து என் உள்ளம் பேர் உவகை கொள்கிறது. திருப்பலியில் இறைவனை பாடி புகழ்ந்ததன் தொடர்ச்சியாய் திருவரங்கம் மண்ணும் மண்ணின் மக்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் களிப்புறும் இவ்வாழ்த்து கூட்ட நிகழ்வில் விழா நாயகராம் மேதகு ஆயர் அருள் முனைவர் எல் லூர்து ஆனந்தம் அவர்களின் வாழ்த்து கூட்ட நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று வரவேற்பு நடனமாட வருகிறாள் எம்மன் இளையவள் இளையோர் சார்பாக. வருகவே வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பாம கம பசனிதனிதா பத பாம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே
வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே தாம் தகுதனதும் தக்கத்தாம் தகுதனதும் தக்கிட்ட தகுதன தகுதனதோ தாம் தகுதன தான் தகுதன தான் தகுதன தகுதனதோ தகுதன தகுதனதும் தகுதன தகுதனதும் 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 தனதும் தா இங்கடகதா 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 சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம் பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம் சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம் பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம் உளமாற வாழ்த்துவதாலே உயர்வே தான் காண்போம் நாமே வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. நடனமாடி வரவேற்ற கிறிஸ்டிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வரவேற்புரை மற்றும் பொன் துகில் போர்த்தும் நிகழ்வு. இம்மண்ணில் மலர்ந்து மாபெரும் சாதனைகள் புரிந்து மறை மாவட்டத்தின் 3வது ஆயராக பூத்திருக்கும் எம் திருவரங்க திருமகன் மேதக ஆயர் அருள் முனைவர் அவர்களுக்கு இவ்வரவேற்பு பரம்பக்குடி வட்டார தந்தை அவர்களுக்கு எம் பங்கு தந்தை அவர்கள் பொன்துகில் போர்த்தி வரவேற்று மகிழ்கிறார்கள். எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் மேதக ஆயர் அவர்களை வரவேற்று பொன்துகில் போர்த்தி மகிழ்கிறார்கள். திருவரங்கம் கிராம பொறுப்பாளர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றார்கள். திருவரங்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவி அவர்கள் மேதக ஆயர் அவர்களுக்கு பொன்துகில் போர்த்தி வரவேற்று மகிழ்கிறார்கள். திருவரங்கம் அமல அவை கன்னியர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் மேதக ஆயர் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து தனது வரவேற்பின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். திருவரங்கம் அமல அவை கன்னியர்கள் நமது மேதகு ஆயர் அவர்களை வரவேற்று துகில் போர்த்தி மகிழ்கின்றார்கள். கோடாரைந்தல் லெவியுகா சபை கன்னியர்கள் சார்பாக தலைமை சகோதரி அவர்கள் மேதக ஆயர் அவர்களை வரவேற்று பொன் துகில் போர்த்தி மகிழ்கிறார்கள்.
எம் பங்கின் கிளை கிராமமான முத்துச்செல்லபுரத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கிறார்கள். என் கிராமத்தின் சார்பாக பொன் துகில் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். என் பங்கின் கிளை கிராமமான முத்து விஜயபுரம் கிராமத்தின் சார்பாக அதன் பொறுப்பாளர் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி வரவேற்று மகிழ்கிறார்கள். எம் பங்கின் கிளை கிராமமான கோடாரந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றார்கள். எம் பங்கின் கிளை கிராமமான சிங்கராயபுரத்தின் பொறுப்பாளர் அவர்கள் வந்து மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி வரவேற்று தன் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். எம் பங்கின் கிளை கிராமமான சூசேப்பர்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றார்கள். எம் பங்கில் சீரோடும் சிறப்போடும் துடிப்போடும் இருக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவர் இளைஞர் மன்றத்தின் சார்பாக அதன் தலைவர் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி தனது வரவேற்பின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். திரு இருதய மேல்நிலை பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து வரவேற்று மகிழ்கிறார்கள். எம் பங்கில் உள்ள ஆர்சி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளிகள் சார்பாக மேதகு ஆயர் அவர்களுக்கு கோடாரந்தல் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன் துகில் போர்த்தி தனது வரவேற்பின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். எமது பங்கில் செயல்படும் திரு இருதய சபையினர் சார்பாக மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றனர். எங்களின் எளிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய எம்மண்ணின் அருட்சகோதரிகள், கிளை கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், அனைத்து அருட்சகோதரியர்களுக்கும் எம் மண்ணின் பொறுப்பாளர்கள் இதோ உங்களுக்கு பொன் துகில் வழங்க வருகிறார்கள். தயவு செய்து ஆங்காங்கு இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தனது வரவேற்பின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். எமது பங்கில் செயல்படும் திருக்குடும்ப சபையின் சார்பாக மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றனர். எம் பங்கில் செயல்படும் வின்சென்ட் தேப்பவுல் சபையினர் சார்பாக அதன் பொறுப்பாளர் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி மகிழ்கிறார்கள். தனி நபர்களுக்கான பொன்னாடை போர்த்தும் நிகழ்வும் அன்பளிப்பு வழங்கும் நிகழ்வும் கடைசியாக இருப்பதனால் தயவு செய்து அருட்சகோதரிகளுக்கு அடுத்தபடியாக தனிநபர் யாரும் அருட்சகோதரிகள் தயவு செய்து பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும், கொஞ்சம் பொறுத்துருங்க. மற்ற நிகழ்வுகள் இருக்குது, தயவு செய்து கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க. நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க, அதனால் தயவு செய்து காத்திருக்கலாம், மற்ற நிகழ்வுகள் நடைபெறட்டும். எம் பங்கில் செயல்படும் பாலர் சபையின் சார்பாக அதன் தலைவர் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி தன் வரவேற்பின் மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அனைவரும் அமைதியாக அமரவும். மகிண்டி மிக்கேல் பட்டினத்தின் சார்பாக அதன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன் துகில் போர்த்தி மகிழ்கிறார்கள்.
வாழ்த்துப்பா வழங்க திரு செழியன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உண்மையினால் அர்ச்சிக்கும்படி என்னையே நான் அர்ச்சனையாக்குகிறேன். யோவான் 17:19 இறை வார்த்தையை தன் விருது வாக்காக ஏற்றுக்கொண்ட நம் மேதகு ஆயர் அவர்களின் வரலாற்று பக்கங்களில் சில பக்கங்களை திருவரங்கம் முதல் சிவகங்கை வரை எம் மண்ணில் பிள்ளை தமிழில் தவழ்ந்து வந்த நாள் முதலாய் தலை நிமிர்ந்து தடம் பதித்த நாள் வரையிலும் தந்தை அவர்கள் பல தளங்களில் தடம் பதித்த மறைக்க முடியாத நிகழ்வுகளையெல்லாம் நாமெல்லாம் மறக்க முடியாத அளவில் வண்ணச்சரம் தொடுத்து வார்த்தைகளில் வசந்தமாய் முத்தமிழின் இனிமையாய் கவி புனைந்து அக்கவியை எல்லாம் உங்களின் செவி நிறைக்க வருகிறார் ஆசிரியர் செழியன் அவர்கள். முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு வாழ்த்துப்பா. 3/12/2023 எழில் கொஞ்சம் இயற்கை, பறந்து விரிந்த வயல்வெளி, பயிர் தொழில் உயிர் தொழில், ஓயாது உழைக்கும் மக்கள். எழில் கொஞ்சம் இயற்கை, பறந்து விரிந்த வயல்வெளி, பயிர் தொழில் உயிர் தொழில், ஓயாது உழைக்கும் மக்கள். விண் உயர்ந்த கோபுரம், கண்மயக்கும் ஆலயம், அன்பின் சுடர்தரும் அருளின் ஊற்று அளிக்கும் திரு இருதய ஆண்டவர். மறைபரப்ப வந்து மண்ணை நேசித்த மாமணி முடியப்பர் சுவாமிகள். எத்திக்கில் இருந்தும் 23 குடிகளை கொண்டு வந்து விதைத்தார். குடிகள் இன்று பற்பல. அவரது பூத உடல் மடிதாங்கிய புண்ணிய பூமி திருவரங்கம் மண். குருவாக வந்து வாழ்ந்து நிறைவான பணியாற்றிய சீமா விசுவாசத்தை ஆயராக அனுப்பிய இந்த பூமி. இப்பூமியின் பொன்மக்கள் லூர்து அருளம்மாள் இணை தம்பதியர் ஈன்ற கனியே. இப்பூமியின் பொன்மகள் லூர்து அருளம்மாள் இணை தம்பதியர் ஈன்ற கனியே. சுதந்திர திருநாள், சொல்லற்கரிய புகழ்மிகு அன்னையின் பெருநாள் 15/8/1958 அன்று இம்மண்ணில் மலர்ந்தவரே. அறமும் அறிவும் ஆன்மீகமும் மறையும் எழுதும் கலையும் இறையியல் ஞானமும் பல்வேறு மொழியும் பாங்குடன் கற்றவரே. அறமும் அறிவும் ஆன்மீகமும் மறையும் எழுதும் கலையும் இறையியல் ஞானமும் பல்வேறு மொழியும் பாங்குடன் கற்றவரே. கற்றறிந்த அறிவையும் பெற்று மகிழ்ந்த அனுபவத்தையும் உற்ற வகையில் மொழியில் எடுத்துரைக்கும் ஆசானே. மங்காத கருத்து மறையுரை வழிதரும் இறைமொழி நாயகனே. கொடைதரும் குணம் கொடுத்து மகிழும் மனம் ஆலயம் பல கட்டிட அள்ளி கொடுத்தபவரே. கொடைதரும் குணம் கொடுத்து மகிழும் மனம் ஆலயம் பல கட்டிட அள்ளி கொடுத்தபவரே. அண்டி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத அலாவுதீனின் அற்புத விளக்கே. அண்டி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத அலாவுதீனின் அற்புத விளக்கே. படைப்பாளி, பதிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், பங்குப்பணி, நிர்வாகம் என பல்வேறு தளங்களில் பணியாற்றிய எந்திரனே. படைப்பாளி, பதிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், பங்குப்பணி, நிர்வாகம் என பல்வேறு தளங்களில் பணியாற்றிய எந்திரனே. செம்மண் பூமியாம் சிவகங்கை மறைமாவட்டம் 3வது ஆயராக பூத்திருக்கும் புதுமலரே. செம்மண் பூமியாம் சிவகங்கை மறைமாவட்டம் 3வது ஆயராக பூத்திருக்கும் புதுமலரே. கன்னித் தமிழ் போல் காலமெல்லாம் புகழ் மணக்க காவியங்கள் பல போன்று நிலை நின்று பெயர் பெறுக. கன்னித் தமிழ் போல் காலமெல்லாம் புகழ் மணக்க காவியங்கள் பல போன்று நிலை நின்று பெயர் பெறுக. இறைப்பணியாம் ஆயர்ப்பணி எல்லோராலும் போற்றப்பெற இறைவனின் ஆசி வேண்டி இனிதே வாழ்த்துகின்றோம். இறைப்பணியாம் ஆயர்ப்பணி எல்லோராலும் போற்றப்பெற இறைவனின் ஆசி வேண்டி இனிதே வாழ்த்துகிறோம். இவன் பங்கு பணியாளர்கள், திருவரங்க கிராம மக்கள், பங்கு இறைமக்கள், திருவரங்கம். நன்றி. இக்கவிதை பாவினை வழங்க எம் மண்ணின் மூத்த குரு சேசு சபையை சார்ந்த அருள் தந்தை அவர்களும் எம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் பொறுப்பாளர்கள் இணைந்து மேதக ஆயர் அவர்களுக்கு இக்கவிதை பேழையை அன்போடு அளிக்கிறார்கள்.
இன்றுதான் சமத்துவபுரம் என்று பல ஊர்களை பார்க்கிறோம். இந்த ஊரே ஒரு சமத்துவபுரம் தான். ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு பங்கு தந்தை, அப்பொழுது இருந்த ராமநாதபுரம் பங்கு என்றால் அங்கிருந்து திணைக்குளம், பரமக்குடி, காவனூர், மகிண்டி, தூவல், அப்படியே ஒரு ரவுண்டு போய் மட்டியரை. இதுக்கு மண்டி மாடோட எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு மாதம் எடுக்கும். அதனால ஒரு சென்ட்ரல் பிளேஸாக மத்திய இடமா பார்த்தார்கள். அந்த அருகே தூங்குகின்றாரே தந்தை முடியப்பர் சுவாமி அவர்கள், இயேசு சபை அவர்கள்தான் ஒரு இடத்தை தேடி இந்த இடத்திற்கு வந்து, அப்பொழுது இதெல்லாம் வெறும் புல் பூண்டாகத்தான் இருந்தது, புஞ்சை நிலமாக இருந்தது. அந்த அக்ரஹாரம் என்று சொல்லுவார்களே அந்த பிராமணர்கள், அவர்கள்தான் ஓனர்களாக இருந்தார்கள். உழைப்பாளிகளெல்லாம் அதற்கு அந்த புறம் இருந்த திருவரங்கம் அங்குதான் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். எனவே அந்த தந்தை அவர்கள் அந்த பிராமணர்களிடம் வந்து கேட்டார், ஒரு இடம் வேண்டும். கொடுக்க மறுத்து விட்டார்கள், சென்று விட்டார். பிறகு பிளேக் வந்தது, பஞ்சம் வந்தது, அவர்களே கெஞ்ச நேரிட்டது. தந்தையர்களை அழைத்து கொடுத்து விட்டார்கள். அப்படித்தான் இந்த பூமியை அவர்கள் வாங்கினார்கள். ஒவ்வொரு சிறு கிராமங்களிலிருந்தும் இங்கே மக்களை குடியேற்றினார்கள். அவர்கள் இனத்துக்கு தகுந்தவாறு ப்ரொபோர்ஷனேட்டாக கொண்டு வந்தாங்க. அதனால தான் எல்லா இடமும் இங்கே இருக்குது. எல்லாம் துவக்கத்திலிருந்தே ஆயர் அவர்கள் அவருடைய குடும்ப பின்புலத்தை கேட்டால் அவர் இந்த மண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். என் ஊரிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என் ஊர் எப்படிப்பட்ட ஊர்? பல இனங்கள் இருக்கின்றன, ஆனால் எந்த வேறுபாடும் இல்லாமல் அண்ணன், தம்பி, மச்சான், மாமா இப்படித்தான் பழகுவோம், ஒன்றாய் இருப்போம். அது உண்மை என்று உண்மையாகத்தான் இருக்கிறது. நம்மை வெகுவாக பாதித்து விடவில்லை. எனவே இதை நான் அப்படிப்பட்ட ஒரு கிராமமாகத்தான் நான் நினைக்கின்றேன். இந்த தந்தை அவர்கள் இங்கு பள்ளியை ஆரம்பிப்பதற்கு என்ன பாடுபட்டார் தெரியுமா? இந்த மக்களை பார்த்து இங்கு உங்களுக்கு ஒரு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் மண்ணை நம்பி வாழ்கிறவர்கள், எங்களுக்கு மண்ணே போதும், படிப்பெல்லாம் தேவையில்லை. அந்த தந்தை என்ன செய்வார்? திணைக்குளம், காவனூர், மகிண்டி இப்படி பெரிய கிராமங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து மனப்பாடம் செய்ய வைத்தார். மனப்பாடம் செய்து அவர்களையெல்லாம் இந்த ஊருக்கு அழைத்து வந்தார். மேடை போட்டு பேச வைத்தார். அவர்களெல்லாம் எவ்வளவு அழகாக தங்கு தடையில்லாமல் பேசினார்கள். அதை பார்த்தவுடன் நம்முடைய கிராமத்து மக்கள் வெட்கப்பட்டார்கள். தந்தை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்? மீண்டும் கேட்டார், உங்களுக்கு பள்ளி வேண்டாமா வேண்டாமா? அந்த பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு தூரம் அழகாக பேசுகிறார்கள், வாழ்க்கையில் உயர்கிறார்கள், நீங்கள் இப்படியே மண்ணிலே கிடக்கணுமா? இல்லை ஃபாதர், எங்களுக்கும் ஸ்கூல் வேணும். அப்போ நீங்கள் என்ன உதவி செய்வீங்க? வண்டி மாட்டு இருக்குது, எங்கள் கைகள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தாரோம், காசு பணம்னு கேட்காதீங்க. அப்படித்தான் சொன்னார்கள். இப்படி ஒரு குடிசையாக ஆரம்பித்த ஒரு பள்ளிக்கூடம் இன்று இவ்வளவு பெரிய உயர் மேல்நிலை பள்ளி அளவுக்கு வந்துவிட்டது. இதற்கு வித்திட்டவர் 5வது வகுப்பு நான் படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பு அந்த கான்வென்ட்டில் 6 to 8 கோ எஜுகேஷன். அதற்கு பிறகு மண்ணுக்கு தான் போகணும். மண்ணுக்குன்னா மண்ணில் பாடுபட போகணும். நாங்கள்லாம் நடந்து பாண்டிக்கண்மாய்க்கு போய் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி மதுரை போய் படிக்கணும். நான் ஒரு ஆள் தான் என் செட்டில் படித்தேன். இங்கே இருக்கிறாங்க, எங்கள் செட்டுக்கு சில ஆளுங்க இருக்காங்க, 4ஆம் கிளாஸோட முடித்தவங்க, 8ஆம் கிளாஸோட முடித்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் தான் படிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு சோதனை வேதனை காலத்திலே விசுவாசமாண்டவர் வந்தார். அவர் வந்து பார்த்தார், இங்கே ஒரு பள்ளியை
மேல் உயர்த்தணும் என்று அவர்தான் மேல் உயர்த்தினார். இங்கே இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி, சவுக்கு மரத்தை வெட்டி கூரை போட்டு பள்ளிக்கூடத்தை இந்த பக்கம்தான் ஆரம்பித்தார். ஆனால் அதற்குள்ளே அவர் ஆயராக கோயம்புத்தூர் சென்று விட்டார். ஆனால் சிறந்த கரங்களை உடைய செங்கோல், பெரிய செங்கோல் அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு சென்றார். அவரும் இந்த கோவிலையும் கட்டினார், அந்த பள்ளிக்கூடத்தையும் கட்டினார். கூரைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஓடுகளை போட்டார். பிறகு சிறிது சிறிதாக கட்டடங்கள் எல்லாம் வந்தன. என் காலத்திலே ஆயர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், சொன்னார்கள். நானும் என் தம்பியும் தான் இவர்களுக்கு முன்னால் இங்கே படித்தவர்கள். மீது இப்போ எத்தனை சாமியார்கள் இருக்கிறாங்க, எத்தனை சகோதரிகள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா காரணம் அந்த பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூடம் உயர்ந்து எஸ்எஸ்எல்சி அளவுக்கு வந்த பிறகு நம்முடைய ஆயர்களெல்லாம், ஆயர் அவர்கள் இங்கே தான் படித்தார்கள். எவ்வளவு பெருமையாக நமக்கு இருக்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த மண்ணில் இருந்து ஒரு நாள் ஒரு ஆயர் வருவார். பங்கு பணியாளர் மட்டும் ஒரு ஆயராக சென்றது மட்டும் பற்றாது, இந்த மண்ணிலிருந்தே வர வேண்டும் என்றுதான் இன்று நாம் ஒரு ஆயரை பெற்றிருக்கிறோம். அவர் பெயரும் ஆனந்தம், அவர் வரவும் நமக்கு ஆனந்தம். அபிரகாம் லிங்கன் சொல்லுவார், நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் நமக்கு 3 காரியங்கள் வேண்டும். ஒன்று, தெளிவான உங்களுடைய எய்ம், கோல், இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு கடினமாக உழைக்க வேண்டும். அதோடு தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். அதைத்தான் நம்முடைய ஆயர் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் கடின உழைப்பு. நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு பாசமுள்ள தம்பியை ஆயராக பெற்றிருக்கிறேனே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவிலே டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஆயரை போல தான் நினைத்தார். சமத்துவமாக இருக்க வேண்டும், கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்றாக ஆலயத்திற்கு போக வேண்டும், ஒன்றாக ஹோட்டலுக்கு போக வேண்டும், ஒன்றாக பள்ளிக்கும் போக வேண்டும். அதுதான் அவருடைய ஆசை என்று ஆயர் அவர்களும் இனம் கடந்து, மொழி கடந்து, இவைகளெல்லாம் கடந்து அவர் விரிந்த பார்வையோடு பார்க்கிறார். மார்ட்டின் லூத்தர் கிங் அங்கே மோன்கொமாரா என்ற இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்க இருக்கிறது. அந்த மீட்டிங்க்கு இவர்தான் தலைமை ஏற்க வேண்டும், இவர்தான் தலைமை பொறுப்பையே ஏற்று அதை நடத்துகின்றவர். ஆனால் அந்த எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது, ஒவ்வொரு ஃபோன் காலும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அட போய்கிரி பயல, இங்கே வந்தீங்கன்னா திரும்பி போக மாட்டேன், உன் உயிர் இங்கே போயிடும் அப்படின்னு ஃபோன் கால் ஆஃப்டர் ஃபோன் கால் வருது. பயந்து விட்டார், பயம் அவர்கள் கவி கொண்டது. அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது தத்தளிக்கிறார். தனியாக நான் என்ன செய்வேன்? என்னுடைய தலைமைத்துவம் அவசியம். நான் செல்லவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே அவர் என்ன செய்தார்? தரையிலே விழுந்து மன்றாடினார். முழங்கால் படியிட்டு இறைவனை பார்த்து கெஞ்சி வேண்டுகிறார். அப்பா, தந்தையே, நான் ஒன்றுமில்லை, பயமாக இருக்கிறது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். ஜெபித்த போது அங்கே இருந்து வானத்திலிருந்து மேகங்களெல்லாம் நிறைந்து அவைகளெல்லாம் முட்டி மோதி மழையாக பொழிகிறதே, அதே போல் இறைவனுடைய அந்த ஒளியானது அவருடைய உள்ளத்தை நிரப்பி தெம்பை கொடுத்தது, தெளிவை கொடுத்தது, உறுதியை கொடுத்தது. எனவே அவர் புறப்பட்டு சென்றார். அங்கே அது இறைவனுடைய அந்த ஆற்றலை பெற்றார். அந்த ஆற்றலோடு சென்ற அவர்கள் பயமுறுத்தியது போல சுட்டு கொன்று விட்டார்கள். பரவாயில்லை,
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பயன் தராதே. அவர் மடிந்தார், ஆனால் அவர் இட்ட அந்த வித்தானது எவ்வளவு தூரம் வளர்ந்து ஒபாமா என்ற பிரசிடென்ட்டே வந்து விட்டார் அல்லவா. இதுதான் ஆயருடைய ஆசை. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லா மக்களையும் தன்னகத்தை கொண்டு வழி நடத்துகிற அந்த பேராசை அவர்களுக்கு இருக்கிறது. அதுவும் எனக்கு பெருமையை கொடுக்கிறது. அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் கீழே விழுந்து மன்றாடினாரே, நாம் எல்லோரும் அவருக்கு சப்போர்ட்டாக நம்முடைய ஜெப உதவியை கொடுப்போம். அவரே சொன்னார் மேடையிலே, என்னால் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது, நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. 7 ட்ரீம்ஸை தான் சொன்னார். எல்லாமே முத்துக்களாக இருந்தன. அதெல்லாம் நடைபெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு ஆள் முடியாது, பல கரங்கள் வேண்டும். இந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் எப்போதும் ஜெபிப்போம், என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்வோம். அதையெல்லாம் சொல்லி உங்களுடைய பணியானது சிறக்க மண்ணின் மைந்தரை வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். உளமாற தொடரட்டும் உமது ஆயர் பணி, தூய ஆவியார் துணை இருப்பாராக. இதை கொடுத்த பெரியோர்களுக்கும் பங்கு தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தானா தந்தானா தந்தனன தந்தனன தந்தனன. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார். தந்தானா தந்தானா தந்தனன தந்தனன தந்தனன. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா
அன்பு செஞ்சாரு. தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. ஆண்டவனை அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூய ஆவி நமக்கு தந்தாரு. சக்தியான தூய ஆவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாக இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்மள சந்தோஷமாக இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க. சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. நன்றியுரையாக அதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாளிலே இவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. முதல் வரவேற்பு நம்முடைய மண்ணுக்கு என்று தந்தை அவர்கள் என்னுடைய அறிவிப்பு வந்தவுடன் கேட்டவுடனே நிச்சயமாக நம்முடைய பிறந்த மண்ணில் தான் முதல் வரவேற்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேதியை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுது இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய கிராமத்திலிருந்து பல குடும்பங்கள் பெயர்ந்து பல இடங்களுக்கு சென்றிருப்பதால் இங்கே எப்படி இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்களும் எல்லோரும் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் நிறைத்த காரணத்தினால் நூற்றுக்கணக்கில் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள், மண்ணின் மைந்தினிகள் சகோதரிகள் அருட்சகோதரிகள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை
தொகுத்து 2 ராணிகள் வழங்கியிருக்கிறார்கள். ஒன்று இருதயராணி, இன்னொன்று ஜெயராணி. அண்ணன் இருதயசாமி மகள் இருதயராணி. எனவே இவர்களுக்கு ரொம்ப அழகாக நம்ம பிள்ளைகள், நல்லா அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தேன், அப்போவே நான் ஊரை விட்டு வெளியேறிட்டேன். எனவே இவ்வளவு மிக ஒரு ஆளுமையோடு வழி நடத்துவதை இருவரையும் பார்த்து நான் மகிழ்ந்தேன். எனவே தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இந்த 2 நடனங்களும் மிகச்சிறப்பாக இருந்தன. ஒன்று கோடரைந்தல் நம்முடைய அருட்சகோதரிகள், இன்னொன்று நம்முடைய திருஇருதய மேல்நிலைப்பள்ளி. நான் திருஇருதய மேல்நிலைப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவன். எனவே அந்த வகையில் இந்த 2 நடனங்களும், குறிப்பாக கோடரைந்தல் நடனம் நம்முடைய விவசாயத்தினுடைய பெருமையை, அதை எப்படி நாம் காக்க வேண்டும், கார்ப்பரேட்டுகளிடம் விற்றுவிடக்கூடாது என்பதனை நமக்கு சொல்லியிருக்கிறது. அத்தகைய விழிப்புணர்வுகளை பெறுகிற நிகழ்ச்சிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த குழந்தைகளை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக அண்ணன் அருள் அவர்களை நான் நினைக்க வேண்டும். நான் ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அண்ணன் அருள் அவர்கள் இங்கே முதல் திருப்பலி நிறைவேற்ற வந்ததிலிருந்து அவரோடு நான் தொடர்புடையவன். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் தொடர்பு என்று எண்ணுகிறேன். அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்போ நான் கேட்ட சிம்ம குரல் இன்று வரை குறையவில்லை. அதற்காக இறுதி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் அமெரிக்கன் அருளானந்தர் கல்லூரியிலே படிக்கிற பொழுது அண்ணன் அவர்கள் ஒரு தியானம் கொடுக்க வந்தார். அந்த தியானத்தில் அவரோடு சென்று சில விஷயங்களை நான் கலந்து பேசினேன். அவர் சொன்ன செய்திகள் இன்று வரை எனக்கு வழிகாட்டி நெறிமுறைகளாகவே இருக்கின்றன. அதற்கு பிறகும் அவர் பணியாற்றிய இடங்களிலே நான் குறிப்பட்டம் பெறுவதற்கு முன்னால் ஒரு 2 மாதங்கள் ஈஸ்டர் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். அப்பொழுதும் அண்ணன் அவர்களோடு இருந்தேன். அந்த அனுபவம் மறக்க முடியாது. என்னுடைய குறிப்பட்டத்திற்கு பிறகு 2வது திருப்பலியை நம்முடைய இருதயாண்டவர் ஆலயத்திலே நிகழ்த்தினேன். அப்பொழுது மறைவுரை வைத்தவர் அண்ணன் தான். அண்ணனைத்தான் நான் மறைவுரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது என்னுடைய நன்றி திருப்பலிக்கு மறைவுரையாற்றியவர் அண்ணன் அருள் அவர்கள். தொடர்ந்து அதிகமாக நாங்கள் சந்திக்க இயலாமல் போனாலும் சந்திக்கிற பொழுதெல்லாம் அன்பை பொழியக்கூடியவர் அண்ணன். 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார். தம்பி, சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு உங்கள் பேர் அடிபடுதே அப்படின்னார். நான் சொன்னேன், அண்ணே 2005 அடிபடுதுன்னு என் பேர். சிவகங்கைக்கு மட்டுமல்ல, ஒரு 9 மறை மாவட்டத்துக்கு நம்ம போய் என் பேர் வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், அண்ணே இல்லை, இந்த முறை உறுதியாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னார். என்று அதாவது நமது மண்ணில் பிறந்த குருக்களில் எங்கள் தலைமுறையின் மூத்த குரு அண்ணன் அவர்கள். எனவே அண்ணன் அவர்கள் சொன்னது போல கடவுள் நம்முடைய மண்ணின் மைந்தர்களில் ஒருவரை ஆயராக தெரிவு செய்திருப்பது நம்முடைய கிராமத்தை கடவுள் அன்பு செய்கிறார் என்பதனுடைய ஒரு அடையாளம். எனவே இந்த நேரத்தில் என்னை வாழ்த்தி எனக்கு ஆசி மொழிகள் சொன்ன அண்ணன் அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லா அருட்தந்தையர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், தொடர்ந்து நாம் நம்முடைய அருள் பணியிலே ஆர்வமும் தெளிவும் கொண்டிருந்தால் கடவுள் நமக்கு சிறந்த பரிசுகளை வழங்குவார். எனவே என்னுடைய உடனிருப்பும் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்கள் பணிக்கு என்றும் உண்டு என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய அருட்சகதிகளும் தூரம் தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மண்ணில் பிறந்த அனைத்து அருட்சகதிகளையும் தந்தையர்களையும் ஒன்று சேர என்று பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, அவர்கள் பணி சிறக்க என்னுடைய ஜெபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நம்முடைய திருவரங்கம் பங்கு, திருவரங்கம் கிராமம், அதாவது இருதய கோயில் பாக்கியபுரம் இணைந்த இந்த நம்முடைய கிறிஸ்தவ கிராமம் தொடர்ந்து திருஇருதய ஆண்டவருடைய ஆசிரை மென்மேலும் பெற்று சிறக்க வேண்டும். அனைவருடைய நலன்களும் காக்கப்பட வேண்டும். நாம் சிறந்த விசுவாசிகளாக, இறை நம்பிக்கையாளர்களாக தொடர்ந்து இருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மீண்டுமாய் இந்த ஒரு அழகான நாளுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி
தொடர்ந்து என்னுடைய பணி இப்போ தான் ஆரம்பிக்குது. ஹனிமூன், ஆனால் என்னை பொறுத்தளவில் எப்பொழுதுமே ஹனிமூன் தொடரத்தான் செய்யும். சில பேர் சொல்லுவார்கள் தொடக்கத்தில் நல்லா இருக்கும், அப்புறம் போக போக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இதுவரைக்கும் எந்த பணியும் நான் செய்த பணிகள் எல்லாமே ஓரளவிற்கு சவால்கள் நிறைந்த பணிகள் தான். ஆனால் கடவுள் உடனிருப்பதால் சவால் என்பது சாதனையாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் இதனைத்தான் திருத்தந்தையுடைய தூதரிடம் சொன்னேன். இதுவரைக்கும் என்னை கரம் பிடித்து காத்த வழிநடத்திய இறைவன் தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நான் இந்த பணியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். சைன் இட் நவ் அப்படின்னார். கையெழுத்து போடுங்க இப்போ அப்படின்னார். அப்புறம் கையெழுத்து போட்டேன். எனவே அந்த நம்பிக்கையில் தொடர்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உடனிருப்பு, உங்களுடைய ஆதரவு அனைத்தும் இருந்தால் இன்னும் பல கனவுகளையும் நாம் நனவாக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உங்களுடைய அன்புக்கும் ஜபத்திற்கும் பாராட்டுகளுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவரங்கம் கிராம மக்களின் எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்த எம் மண்ணின் மைந்தரான சிவகங்கை மறைமாவட்டத்தின் 3வது ஆயர் அவர்கள் நமது கிராமத்திற்கு வந்து பெருமை சேர்த்ததை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் தாளாளர் தந்தை சார்பாகவும் நாங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாளில் எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்த வட்டார அதிபர் தந்தை அவர்கள், மறைமாவட்ட குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள், மண்ணின் அருட்தந்தையர்கள், மண்ணின் அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து மிக அழகாக அரங்கேற்றி நம்மளுக்கெல்லாம் அளித்த திருமதி ஜோஸ்பின் ஆசிரியர் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்ற உதவிய ஆலய பணியாளர்கள் மற்றும் பாடகர் குழுவினர் அனைவரையும் ஒருங்கிணைத்த திரு GS இருதயராஜ் ஆசிரியர் அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி பீடத்தை அலங்காரம் செய்த அருட்சகோதரி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு தொடக்கம் முதல் இன்று வரை முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த திரு இருதய ஆண்டவர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு கிராமத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒளி அமைப்பிற்கு நன்கொடை வழங்கிய திரு எம் அற்புத லூதுசாமி ஆசிரியர் அவர்களை கிராமத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம், நன்றியும் கூறுகின்றோம். பீட அலங்காரத்திற்கு மலர்கள் நன்கொடையாக வழங்கிய திரு டெய்லர் மரிய லூயிஸ் குடும்பத்தினருக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அனைத்து பக்த சபை உறுப்பினர்களுக்கும் மற்றும் அதை ஒருங்கிணைத்த சிறப்பாக பயிற்சி அளித்த திருமதி ஜோஸ்பின் ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் பங்கில் உள்ள மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, தொடக்க பள்ளிகளில் இருந்து வருகை தந்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இதயம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை மிக நேர்த்தியாகவும் நேர மேலாண்மையுடனும் வடிவமைத்து எங்களை சிறப்பாக வழிநடத்திய எம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் தாளாளர் தந்தை அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாழ்த்து விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கேக் வழங்கி நன்கொடை வழங்கிய திருவரங்கம் புனித ஜோசப் மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு அமர்வதற்கு இருக்கை சேர் உதவி செய்த லூர்து மேரி மெடிக்கல் குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவினுடைய நிகழ்ச்சி நிரலை தொகுத்து வழங்கிய இரு ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை நமது கிராமத்தின் சாலைகளை பழுது பார்த்து மிக சிறப்பான ஒரு சாலையை தற்பொழுது மிக அவசரமாக ஏற்பாடு செய்து கொடுத்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்பு நடனமாடிய கிறிஸ்டி, வரவேற்பு வாழ்த்துப்பா கூறிய திரு செலியன் ஆசிரியர், நடனமாடிய கோடாரந்தல் பள்ளி மாணவர்கள், வாழ்த்துரை கூறிய
அருள்பணி அருள் எஸ்ஏ அவர்கள், நடனம் ஆடிய திரு இருதய மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், இவர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் தாளாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து இறை மக்களுக்கும் திருவரங்கம் கிராம இறை மக்கள் பொறுப்பாளர்கள், கிளை கிராம இறை மக்கள் பொறுப்பாளர்கள், பணிக்குழு உறுப்பினர்கள், நம்முடைய அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகளுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் ஆலயத்திற்கு பின்பாக உள்ள குருக்கள் தங்கும் இல்லத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிராம பொறுப்பாளர்களுக்கு மட்டும், அதேபோல திருவரங்கம் கிராம பொறுப்பாளர்கள், பணிக்குழுக்களினுடைய பொறுப்பாளர்கள், பாடகர் சபை குழுவினர் இவர்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களும் இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.